Hey guys, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பொட்டேட்டோ வச்சு ஒரு டிஷ் தான், French fries. கிறிஸ்பியான French fries வீட்லயே எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இதில் ஓவல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக. ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குண்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேகாது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து நான் இப்போ நல்லா கோல்டு வாட்டரில் போட்டுடுறேன் எல்லாத்தையும். அப்போ தான் அந்த ஸ்டார்ச் வந்து நல்லா வெளியே வரும். நல்லா கோல்டு வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ஒரு துணி நல்லா விரிச்சிட்டு அந்த துணியில் போட்டு இந்த தண்ணியெல்லாம் நம்ம அப்சார்ப் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. தண்ணியை அப்சார்ப் ஆனோன்னு இந்த எல்லா பொட்டேட்டோஸும் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். இந்த மாதிரி இப்போ எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா இதில் போட்டுடலாம். இது ஒரு 2 to 3 minutes வந்து குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் இதை வெளியே எடுத்துடுறேன். மிச்சம் இருக்கிற பொட்டேட்டோஸும் இதில் போட்டு எடுத்துடலாம். இப்போ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணதை திருப்பி நம்ம இப்போ ஆயிலில் 2வது வாட்டி ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் இன்னும் கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இப்போ நான் 2வது வாட்டி அந்த ஃப்ரை பண்ணதையே நான் திருப்பி ஃப்ரை பண்ணுறேன். இப்போ நான் இதில் வந்து சால்ட்டு வாட்டர் சேர்த்துருக்கேன். அதை நான் இப்போது சேர்த்துடுறேன் அந்த எண்ணெயிலேயே. வெடிக்காது, ஸோ பயப்பட வேண்டாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த பொட்டேட்டோலேயே நல்லா சால்ட்டு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் கூட பெப்பரும் சால்ட்டும் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வெளியே எடுத்துடுறேன். அந்த மிச்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். சூப்பரான கிறிஸ்பி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்லாம். நம்ம ஏதாச்சும் ரைஸ் புலாவுக்கெலாம் கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.